சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். புதுக்கோட்டை பொற்பனை ஈஸ்வரர் கோவிலில் பூஜை செய்வது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் மூண்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாக்யராஜ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். புதுக்கோட்டை அருகே பிரசித்தி பெற்ற பொற்பனை முனீஸ்வரர் கோயில் ஆடி திருவிழா நடைபெறக்கூடிய நிலையில் கீழக்கோட்டையில் உள்ள முனீஸ்வரர் ஈஸ்வரி ஆலயத்தில் பூஜை செய்வதில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினர் உள்ளனர். அவர்களுக்கிடையே பூஜை செய்வதில் யாருக்கு முன்னுரிமை என்பதில் பிரச்சனை இருந்து வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் ஒரு தரப்பினருக்கு மட்டுமே நீதிமன்ற உத்தரவுப்படி பூஜை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்ததை தொடர்ந்து அனுமதிக்காத மற்றொரு தரப்பினர் கோயில் வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையையும் காவல்துறையையும் கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பூசாரி தரப்பை சேர்ந்த ஒருவர் கழுத்தில் போட்டிருந்த துண்டை வைத்துக் கொண்டு கழுத்தை இறுக்கி தற்கொலைக்கு முயன்றதால் ஒரு பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பூசாரி தரப்பினர் கோயில் வளாகத்தில் சென்ற போது ஏற்கனவே கோவில் பூஜை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ள பூசாரி தரப்பை சேர்ந்த இந்து அமைப்பை சேர்ந்த அரங்குலவன் என்பவர் அனுமதிக்கப்படாத பூசாரி தரப்பினரை தள்ளிவிட்டால ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அவரை போலீசார் அழைத்து சென்றனர். மேலும் கோயில் கருவறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பூசாரிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கி கோயில் வளாகத்தில் இருந்து வெளியேற்றியதில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போதுதான் கருவறையில் திருவிழாவை ஒட்டி கட்டப்பட்டுள்ள கம்புகள், கோயில் உண்டியல் உள்ளிட்டவைகள் கீழே விழுந்து சிதறியது. மேலும் கைது செய்யும் போது காவல்துறையினருக்கும் கீழே விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட பூசாரிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே இதனால் தள்ளுமுடி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கோயிலுக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.